தேவையாளுக்கு வெளியே எடுத்துக்கிச்சு சத்தா குளிர் காய்ச்சல போடுற புகைஞ்சாங்கடா இந்த ஜவம் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ண அவளையா சூத்தி சூத்தி காட்ட இந்த சூத்து இல்லாத தேவையால 3 புடவுக்கு கட்டிக்கிறாப்ப உள்ள நல்லா காட்டு வெள்ள பாவாடியா கட்டி என்னடா காரப்படியாது சித்தின் கூப்பிடலாமா இதுவே செத்து பண்ண சட்டம் என்ன சித்தின் கூட்டு பாடைவா கூப்பிடலாமா வெத்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு பெண்ணோட அருமை பிள்ளையோட அருமைடா அப்ப மழை சொல்லி தெரியலன்றியா சொல்லலாமா எங்க போனாவா எங்கடா போனா எங்கடி போன எங்க போன அவ எங்க போய் எனக்கு தெரியும்டா எங்க தர போயிருப்பா பஸ் ஸ்டாண்டு போயிருப்பா சவுகுத்தோப்பு போயிருப்பா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு புளியந்தோப்பு ரயில்வே கேட்டு இப்படியே ஊரு 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 ஊரா சுத்தி நடந்துக்கிறாவோ நாயமா சொல்ல மாட்டா எந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே கேட்டு மலையனூர் டோல் கேட்டு அம்மா சுத்தர எல்லாம் அது மலையனூர் ஏரி காயில நிக்கிறது மாட்டியா துக்கா அம்மா கோயிலாண்ட எங்க போன ஆட்டுக்கறின்னு நிறைய மாட்டி என் தாய் சமாதிக்கு மாலை போட செய்யலாமா செய்யலாமா செய்ய முடியாது ஜன்னெல்லாம் உட்காந்துக்குது காயில வேன்ல போக சொல்ல ஜன்னல சாத்திட்டு செய்யறாஜா ஓர பாய பிடிக்கணும் கரை போட ஆடணும் ஓர பாய முடியும் அந்த போலாட்டிங்கன்னா போன கொயா யாரு இப்பேற்பட்ட காரியம் திருடியா தகவல் செய்யலாமாடா இதுவே அவன் பெற்று காத்தால இருந்தா இப்படி ஒரு காட்ட செஞ்சிருப்பாளா எப்போ சத்தாங்க அவ ஆத்தா உன் அம்மா அந்த அம்மா சமாதிக்கு மாலை போட போனேன் ஏன் இன்னும் 1 வாரம் இருக்க கூடாது இந்த தேவடியா சமாதிக்கு அதனால சூத்து காட்டி எல்லாமா வருவாங்க இவ ஊரா போய் சுத்திட்டு வரல சக்காலத்திய சக்காலத்தி பத்த பொண்ணு என்னடா என்னக்கா மேல அவுத்து போட்டு குடிப்பேன் குடிக்காத வெளியே வந்து போய் சாத்து அதிகமா சொல்ல மாட்டான் பாத்தியா 2 lakhs 2 lakhs 2 லட்சமா ஒரு ரூபாய் 2 ரூபாயா 2 லட்சம் லட்சத்துக்கு வரல மாமி
டிஷ்யூ பேப்பராது டேய் அதெல்லாம் போகட்டும் ஊடி எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இழவெடுத்து விடு மாதிரி இருக்குது இதுவா எழுவெடுத்த வீடு நீ செத்தா தாண்டி இந்த வீட்டை யார் நான் சாவணுமா நல்லா இருக்குதா சாவ சொல்றான் எதுக்குறா டேய் வீடு எப்படி கிடக்குது இழவெடுத்து விடு மாதிரி எப்படி கிடக்குது குப்பை கூட நம்ம கிடக்கலாமா 10:30 மணி ஆகுது இன்னத்துல கடமைப்பா வாசல் பெருக்கல ஒரு பொட்டை பொண்ணு அழகா வாசல பெருக்கி கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கு வாசல் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்குல்ல நல்லா சொல்லு அவங்க சொல்லு போய் எடுத்துட்டு வந்து ஓடு 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 தண்ணி கொடுங்கப்பா என்னது இது? இரு வாரத்தை எப்படியா சீக்கிரம் வாடா அது சொம்பு இல்லை ஜக்கு கஜா பூஜை நான் உள்ள போயிட்டு வருவேன் அதுக்குள்ள சைலண்ட் வீட்டுல அப்படி பாத்தியா முதல்ல தொடப்பத்தை எப்படி சொல்ற அவளுக்கு சொல்றா எதுக்கு சொல்லு எழுடியே தொடப்பத்தை எடுத்து அடிக்கிறாளே ஒட்டி போட்ட மேல புடிச்சு வச்ச புள்ள பொட்ட பாக்கலாமா தொடப்பத்தை எப்படி பிடிக்கணும்னு தெரியல அடியில புடிமா அடியில முடியலையே அம்மா எனக்கு முன்ன பின்ன தொடப்பத்தை பிடிச்சு பழக்க கிடையாது உண்மைதான் கேட்டியாடா எங்கன்னா பிடிச்சிருப்ப தொடப்பத்தை குழந்தை போய் எங்க தொடப்பத்தியா அம்மா புடிச்சு தருச்சுடா ஐயோ கடவுளே இந்த திருவிழாண்ட அவட குடு குடு ஐயோ போயிட்டு வாங்க தோட்டம் பாருடா நான் உள்ள போயிட்டு வருவேன் அப்படியே கண்ணாடி மாதிரி பழப்பழம் மிளிக்கணுடியே செருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அழகா வைக்கணும் அப்புறம் தண்ணி தெளிக்கணும் எப்படி வேணாலும் பண்ணலாம்டா பண்ணலாம் பண்ணலாம் போ மாரி மாசம் நீங்க முடியாது போ பண்ணலாம் செய்யலாம்டா சரி நான் புறப்பட்டுமா அதை நான் போயிட்டு வரேன் மாற்றாந்தாய் குடும்பம்ன்றாங்களே இப்பதான் என் கண்ணால பாக்குறேன் ஒரு பெத்தெடுத்த அம்மாவா இருந்தா இப்பேற்பட்ட செயலை செய்வாளா 10:30 மணி ஆகுது இன்னார்த்திகா மப்பேருக்கு வாங்க இன்னார்த்திகா சாணம் தெளிப்பாங்க இப்படி அப்பேற்பட்ட செயலை செய்யறாரு அழாதம்மா நானே இல்லைன்னா அந்த தேவையை உன்னை அடிச்சு வாயில போட்டு பப்படு உன்னை அடிச்சு நானும் எவ்வளவுதான் வைக்காத மாதிரி நடிக்கிறது ஐயோ முனிசு வரா
அப்பா முனீஸ்வரா மணி 10:30 மணி ஆகுதுப்பா. இந்த வேலைகள்லாம் நான் ஒருவள் தான் செய்யணுமா? என்ன பண்றது? அந்த பாவி ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட சித்திரவதைகள் செய்யறாளே, அவளை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியா? நீ இருக்கும் தைரியத்துல தானப்பா இந்த பாவி நான் உயிர் வாழ்ந்துகிட்டு வரேன். எப்பொழுதும் அவளுக்கு சாதகமாக பேசுறீங்கப்பா. என் முகத்தை பாருப்பா. நான் என்னப்பா தவறு செஞ்சேன், நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்? அவளை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியா? நான் தட்டி கேட்கணும் நியாயமா? அவ எப்ப இந்த நாட்டுல காலை அடி எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து அவத்தான் நம்மளை தட்டிங்க அடக்குறான். அவளை எங்க நம்ம தட்டி கேட்கறது? அழாதம்மா. யாருக்கு நீ தீங்கு செய்த? யாரும் இல்லாத அனாதையாக நின்ற உனக்கு அந்த ஆண்டவன் தான் துணை இருக்க வேண்டும். அம்மா, ஒரு நாட்டுக்கே இளவரசினான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நான் மனவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அந்த பாவிடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காத தாயி. அம்மா, என்னை பெற்றெடுத்த தாயி. அம்மா, பாட்டி சைக்கே பாட்டிசைக்கு மேடை கண்டு ராகங்களை காணவில்லை. பாட்டிசைக்கு மேடை கண்டு ராகங்களை தோல்விதனை எழுதட்டும் வரலாறு துணைக்கென்று இனிமேல் யார் கூறி. நான் ஒரு ராசியில்லா ராஜா என் வாழ்வினில் இல்லை வசந்தத்தின் ரோஜா.